சுடும்பு பாறை. இந்த மீன் ரொம்ப முக்கியமான மீன். இதை கண்ணாடி மீனுன்னு கூட சொல்லுவாங்க. கடலில் இருக்கிறதுங்க. இந்த மாதிரி இருக்கும். இதில் எலும்பு ரொம்ப ரொம்ப சின்ன எலும்பு தான் இருக்கும், பெருசாக எலும்பு இருக்காது. இதில் நல்ல இந்த இடம் மாத்திரம் நம்ம கட் பண்ணணும். உள்ளுக்குள்ளார வந்து சம்டைம்ஸ் வந்து முட்டை இருக்கும். இது கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பிறந்தவரும் பால் சரியாக வரலன்னா அப்போ ஒரு வாரத்துக்கு 3 நாள் இந்த மீன் சாப்பிட்லாம். இவ்வளோ சாப்பிட்டா போதும். 1 2 3 4 5 6 7 மீன். அதாவது குழம்புல ஒரு 2 மீனோ ஒரு 2 3 மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா போதும். வாரத்தில் 2 நாள் இல்லாட்டி 3 நாள் சாப்பிடுங்க. உங்களுக்கு பால் நல்லபடியாக வரும். இப்போ இந்த மீனை எப்படி கழுவுன்னு பார்க்குறேன். இந்த மீன் வந்து சும்மா இந்த செதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செதிலை மாத்திரம் நீங்கள் வந்து கட் பண்ணணும். இந்த செதிலை கட் பண்ணிக்கலாம். இந்த தோலை கட் பண்ணிக்கணும். இது கட்டே ஆகாது போல இருக்குது. இந்த மாதிரி இதை கட் பண்ணுறது. அதே போல் செதிலும் வந்து நீங்கள் அருகாமல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் நான் கத்தியில் பழகிட்டேன்னா நான் இது பண்ணுறேன். ஸோ கத்தியில் வந்து இந்த உள்ளே இருக்கிற இந்த இதெல்லாம் இருக்குங்க, அது எல்லாத்தையும் அப்படியே ரிமூவ் பண்ணிடணும். மோஸ்ட்லி வந்து ஹஸ்பண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறது தான் நல்லதுங்க. எப்பயும் மனைவி பண்ணுவான்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. இப்போ இனிமேற காலத்தில் வந்து கணவருக்கு வீட்டில் இருக்கிற வேலைகள் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்து செய்யணும். இது ஒன்றும் பெரிய வித்தை கிடையாது. அங்கே பக்கத்தில் இருக்கிற மீன்காரங்கிட்ட சொல்லி இந்த மாதிரி என் வீட்டில் மனைவி குழந்தை பிறந்திருக்குப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பாட்டுக்கு இது பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த தலையை வந்து லைட்டாக மெயினாக வந்து கட் பண்ணும். இந்த செதில் இருக்குங்களா, செதில் நம்ம அவ்வளோ வந்து சாப்பிட மாட்டோம். ஸோ அதை வந்து இது பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறத அப்படியே எடுக்க வேண்டியதான். இதை எப்படி எடுக்க வேண்டியதான். இது வந்து இந்த குடல், அந்த தேவையில்லாத இதெல்லாம் நிறைய இதில் அவங்களே கழுவி கொடுத்துருவாங்க. நான் உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறதுக்காக தான் இது பண்ணும். ஸோ இதுங்களை வந்து நைஸாக எடுத்துகிட்டு இதில் தண்ணி ஊற்றி கழுவிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், சுத்தமாக இருப்பாருங்க. இது வேறு ஒன்றுமே வேண்டாம். ஸோ இதில் வந்து இந்த செதில் இதெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு ரொம்ப இதுவாக லைட்டாக இப்படி பண்ணி பாருங்கள். ஆனால் ஒன்றுமே இருக்காது. கண்ணாடி மீன் தான் சொல்லுவாங்க. இதில் எந்த இதுவும் இருக்காது. ஸோ இந்த இடத்துல ஒரு கட் பண்ணணும். உள்ள கையை வச்சு அந்த குடலை மாத்திரம் எடுத்துடணும். மற்றபடி இந்த செதில் 2 பக்கம் இருக்குல்ல, குட்டி செதில், இந்த இதுவும் இந்த இது சைடில், அப்புறம் கீழே, அப்புறம் கொஞ்சம் மேலே, இதுங்களை நீங்கள் கட் பண்ணால் போதும். இதுங்களை இழுத்துட்டு அருகாமல் வச்சு வெட்டலாம். இல்லைன்னா கத்தி வச்சு லைட்டாக இதுங்க மாத்திரம் அப்படி எடுத்துடணும். தோலை மாத்திரம் இந்த வாழை மாத்திரம் எடுக்கணும். அவ்வளோதாங்க. அதை எடுத்துட்டா இந்த மாதிரி சுத்தமாக வரும். சம்டைம்ஸ் வந்து உள்ளுக்குள்ளார வந்து முட்டை இருக்கும், அதுவுமே நல்லது. இது வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, சில விட்டமின்ஸ் இருக்குது. பேபிக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. தாய்ப்பால் சுரக்காதவங்களுக்கு இந்த மீன் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தாய்ப்பால் நல்லா சுரக்கும். சாதத்தை கம்மி பண்ணிக்கோங்க, சீனியை கம்மி பண்ணிக்கோங்க, தூக்கத்தை அதிகப்படுத்துங்க. ஸோ மீனை மாத்திரம் நம்பினா பத்தாதுங்க. பட் ஆனால் மீனுக்கு அந்த ஒரு சக்தி இருக்குது.